Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய WhatsApp அக்கவுண்ட்டை நம்ம எப்படி இமெயில் ஐடி வழியாக லாகின் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதாவது நம்மளுடைய இமெயில் அட்ரஸை நம்ம வெரிஃபை பண்ணி அதுக்கு அப்புறம் நம்மளுடைய WhatsApp அக்கவுண்ட்டை லாகின் வந்து பண்ணலாம். ஓகே, அது எப்படி நம்ம பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வழியாக நீங்க வெரிஃபை பண்ணி லாகின் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்க்கு நீங்க வந்து ஆல்ரெடி இமெயில் அட்ரஸை நீங்க வந்து ஆட் பண்ணிருக்கணும். ஓகே, நீங்க வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸை ஆட் பண்ணல அப்படின்ற பட்சத்துல நம்ம எப்படி இமெயில் அட்ரஸை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை லாகின் பண்றது சொல்லிட்டு உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். அதனால நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு மேல டாப்ல ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா 3 டாட் இருக்கு. இந்த 3 டாட் கிளிக் பண்ணுங்க. இந்த 3 டாட் கிளிக் பண்ணி அப்படின்னா செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு இதுல அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு அக்கௌண்ட் பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இமெயில் அட்ரஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இமெயில் அட்ரஸ் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது நமக்கு இமெயில் அட்ரஸ் சொல்லிட்டு நமக்கு இந்த பேஜ் வந்து வந்துருச்சு. ஓகே, இதுல ஆட் இமெயில் டு ப்ரொடெக்ட் யுவர் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பாருங்க ஆட் இமெயில் சொல்லிட்டு இருக்கு. இந்த ஆட் இமெயில் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஆட் இமெயில் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ நம்மளுடைய இமெயில் அட்ரஸ் ஆட் பண்ணக்கூடிய அந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நீங்க வந்து இந்த இடத்துல இப்போ நீங்க கரண்ட்ல என்ன இமெயில் ஐடியை நீங்க யூஸ் பண்றீங்களோ, எந்த இமெயில் அட்ரஸ் நீங்க வந்து யூஸ் பண்றீங்களோ அந்த இமெயில் அட்ரஸை என்டர் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து இமெயில் அட்ரஸை என்டர் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து அந்த இமெயில் அட்ரஸ்க்கு தான் வந்து கோட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த கோடை வந்து நீங்க என்டர் பண்ணி தான் நீங்க வந்து வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். அதனால இப்போ யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த இமெயில் அட்ரஸை என்டர் வந்து பண்ணிக்கோங்க. நீங்க பர்மனண்டா யூஸ் பண்ணக்கூடிய அந்த இமெயில் அட்ரஸை என்டர் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை எப்போ வேணா நீங்க இமெயில் அட்ரஸ் வழியாக நீங்க வந்து வெரிஃபை பண்ணி லாகின் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய இமெயில் அட்ரஸை என்டர் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது வெரிஃபைங் சொல்லிட்டு லோடிங் ஆகுது. லோடிங் ஆகிட்ட பிறகு இப்போ வந்து பாருங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஜிமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ நீங்க இதுல டைப் பண்ணக்கூடிய இந்த ஜிமெயில் அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல்ல இருக்கு அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வெரிஃபைட் வந்து ஆகும். இந்த ஜிமெயில் அட்ரஸ் வந்து இப்போ உங்களுடைய மொபைல்ல சைன் இன் பண்ணல அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து அந்த ஜிமெயிலுக்கு வரக்கூடிய கோடை வச்சு நீங்க வெரிஃபைடு வந்து பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பாருங்க. இப்போ என்னுடைய ஜிமெயில் அட்ரஸை என்டர் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வெரிஃபைங் சொல்லிட்டு வருது. இப்போ வந்து பாருங்க வெரிஃபை யுவர் இமெயில் சொல்லிட்டு வருது பாருங்க. இப்போ வந்து சென்ட் எ நியூ கோட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கோட் வந்து நம்ம சென்ட் பண்ணிட்டாங்க. கோட் உங்களுக்கு ரிசீவ் ஆகல அப்படின்ற பட்சத்துல சென்ட் எ நியூ கோடை கிளிக் பண்ணி நீங்க வந்து திரும்ப கோடை வர வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கோடை என்டர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுடைய ஜிமெயில் அட்ரஸ்க்கு வந்திருக்கக்கூடிய அந்த 6 டிஜிட் கோட் நம்ம இதுல என்டர் பண்ணி நம்மளுடைய ஜிமெயில் அட்ரஸை எப்படி நம்ம வெரிஃபை பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துறேன். இதுல வந்து ஹோம் பட்டன் இருக்கு பாருங்க. ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி பேக் வந்துருங்க. ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து உங்களுடைய மொபைல்ல ஜிமெயில் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல்ல ஜிமெயில் ஆப் வந்து ஓப்பன் பண்றேன். ஜிமெயில் ஆப்பை ஓப்பன் பண்ணி ஓகே, இப்போ நீங்க உங்களுடைய ஜிமெயில் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்ட பிறகு மேல டாப்ல ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. இந்த ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ நீங்க வந்து பாருங்க உங்களுடைய வாட்ஸ்அப்ல கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஜிமெயில் அட்ரஸ் வந்து நீங்க இதுல சைன் இன் பண்ணிருக்கணும். இதுல சைன் இன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்பவே கொடுக்கும்போது வெரிஃபைடு வந்து ஆயிருக்கும். பட் இப்போ வந்து பாருங்க இப்போ இந்த இடத்துல அந்த ஜிமெயில் அட்ரஸ் இல்ல அப்படின்னா இப்போ நீங்க வந்து அந்த ஜிமெயில் அட்ரஸை சைன் இன் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க ஜிமெயில் அட்ரஸ் எப்படி சைன் இன் பண்றது உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஆட் அனதர் அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க செட்டப் இமெயில் சொல்லிட்டு இதுல கூகுள் இருக்கும். கூகுளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கூகுளை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா செக்கிங் இன்ஃபோன்னு சொல்லிட்டு இப்போ வெரிஃபை தட்ஸ் இட்ஸ் யூ சொல்லிட்டு உங்களுடைய மொபைல் லாக் கேட்பாங்க. அந்த லாக் என்டர் பண்ணிக்கோ. ஃபிங்கர் பிரிண்ட் என்டர் பண்ணி அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்டோ பேட்டர்னோ என்டர் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ்க்குள்ள கொண்டு வந்துரும். கூகுள் சைன் இன் சொல்லிட்டு இதுல இமெயில் ஆர் ஃபோன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப்ல ஆட் பண்ணிருக்கக்கூடிய அந்த இமெயில் அட்ரஸை என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து அந்த இமெயில் அட்ரஸை என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இமெயில் அட்ரஸை என்டர் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ லோடிங் ஆகுது. லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்ல அந்த இமெயில் அட்ரஸ்க்கான பாஸ்வேர்டு வந்து இப்போ கேட்பாங்க. பேஜ்ல இப்போ நீங்க வந்து அந்த இமெயில் அட்ரஸ்க்கான பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணும். ஓகே, இப்போ நான் வந்து அந்த இமெயில் அட்ரஸ்க்கான பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இமெயில் அட்ரஸ்க்கான பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல நெக்ஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ லோடிங் வந்து ஆகுது. இப்போ வந்து பாருங்க லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு ஓகே, இப்போ வந்து பாருங்க இப்போ நீங்க 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நீங்க செட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பாருங்க நான் இப்போ இதுல வாட்ஸ்அப்ல ஆட் பண்ணிருக்கக்கூடிய இப்போ சைன் இன் பண்ணக்கூடிய இந்த இமெயில் அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு போன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இமெயில் அட்ரஸ்க்கு அந்த போனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்டிபிகேஷன் போயிருக்கும். அதுல அந்த நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணிட்டு நீங்க அது வந்து நான் தான் ஆக்சஸ் பண்றேன் சொல்லிட்டு எஸ் ஐ மீன் சொல்லிட்டு கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா டைரக்டா அடுத்த ஸ்டெப்க்கு வந்து பாத்தீங்கன்னா போயிடும். ஐ அக்ரி சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டை சைன் இன் பண்ணிக்கலாம்.
இப்போ நீங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த மொபைல் உங்ககிட்ட ஆக்சஸ்ல இல்ல, இப்போ நான் வந்து அந்த மொபைல் வச்சு இல்ல, இப்போ எப்படி நம்ம சைன் இன் பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து ட்ரை another way சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ட்ரை another way அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, ட்ரை another way கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ லோடிங் ஆகுது. லோடிங் ஆகிட்ட பிறகு இப்போ நமக்கு இந்த பேஜ் வந்து வந்துருச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க, நீங்க இதுல ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க கெட் ஏ வெரிஃபிகேஷன் கோட் அட் உங்க மொபைல் நம்பர் இருக்கும், அது அவைலபிளா இருந்துச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர் மூலமா கோட் வர வச்சு நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போயிடலாம். அந்த கோட் வந்து ஆட்டோமேட்டிக் ஜெனரேட் ஆச்சு அப்படின்னா. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு மொபைல் நம்பர் அப்படின்றது அவைலபிளா இல்லை அப்படின்னா கீழே கெட் ஹெல்ப் இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கெட் ஹெல்ப் கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க இப்படி வந்து வருது அக்கௌண்ட் ரெக்கவரி சொல்லிட்டு இதுல ட்ரை another way சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ட்ரை another way அப்படின்றத கிளிக் பண்ணுங்க மறுபடியும். ஓகே, இப்போ வந்து பாருங்க டூ யூ ஹேவ் யுவர் ஃபோன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது நம்ம கிட்ட பழைய ஃபோன் இல்லை, அதனால ட்ரை another way கொடுத்துக்கலாம். ஓகே, ட்ரை another way கொடுத்துட்ட பிறகு லோடிங் ஆகுது. இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சூஸ் how you want to sign in சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் காமிக்குது பாருங்க, இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இப்போ லோடிங் வந்து ஆகும். இப்போ வந்து பாருங்க, இப்போ அந்த மொபைல் நம்பருக்கான சிம் கார்டு வந்து இந்த போன் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வெரிஃபைட் வந்து ஆயிடும். இப்போ வேற ஒரு போன் இருந்துச்சு அப்படின்னா அந்த மொபைல் நம்பருக்கு கோட் சென்ட் ஆகும், அந்த கோடை இதுல என்டர் பண்ணி நீங்க வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வெரிஃபை வந்து ஆயிடுச்சு. ஓகே, இதுல வந்து பாருங்க ஐஎகிரி இருக்கு, ஐஎகிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஐஎகிரி கொடுத்துட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்க இப்போ லோடிங் ஆகுது. இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு கூகுள் சர்வீசஸ் சொல்லிட்டு வருது. இப்போ வந்து பாருங்க இப்போ எனக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா என்னுடைய அந்த ஜிமெயில் அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆட் ஆயிடுச்சு. ஓகே, மேல டாப் ரைட் சைடுல கூடிய இந்த ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்றேன். ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்ட பிறகு நான் ஆட் பண்ண அந்த அக்கௌண்ட் வந்து இதுல இருக்கு, இதை வந்து கிளிக் பண்றேன். ஓகே, இந்த அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த அக்கௌண்ட் தான் இப்போ நான் வந்து ஆட் பண்ணேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க இதுல வந்து யுவர் அக்கௌண்ட் வாஸ் ரெக்கவர்டு சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு வந்து வாட்ஸ்அப் தரப்புல இருந்து வந்த அந்த மெயில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுல வந்து ரிசீவ் ஆகல, காமிக்கல. ஓகே, இப்போதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயில் ஐடி ஆட் பண்ணிருக்கோம். நம்ம என்ன பண்ண போறோம், திரும்ப நம்ம வந்து வாட்ஸ்அப்லேயே போயிடலாம். ஓகே, நான் திரும்ப அந்த வாட்ஸ்அப் பேஜ்க்குள்ளே நான் வந்து போயிடுறேன். ஓகே, இங்க இருக்க அந்த பேஜ், இந்த பேஜ் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஓகே, நான் அந்த பேஜ் திரும்ப நான் கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துட்ட பிறகு இதுல வந்து பாருங்க சென்ட் ஏ நியூ கோட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சென்ட் ஏ நியூ கோட் அப்படின்றத கிளிக் பண்றேன். இப்போ சென்ட் ஏ நியூ கோட் கிளிக் பண்ணும்போது இப்போ கோட் வந்து புதுசா வந்து மறுபடியும் சென்ட் ஆயிட்டு இருக்கும். இப்போ நம்ம திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம அந்த பேஜ்க்குள்ளே வந்துடலாம், அதாவது ஜிமெயில் ஆப்க்குள்ளே வந்துடலாம். ஓகே, ஜிமெயில் ஆப்பில் நான் திரும்ப கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜை நீங்க ரீலோட் பண்ணுங்க. ஓகே, நான் வந்து ரீலோட் பண்றேன். இப்போ ரீலோட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் வெரிஃபிகேஷன் கோட் சொல்லிட்டு இப்போ வந்து வந்திருக்கு பாருங்க. இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் இந்த மெயில. இதை கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க வாட்ஸ்அப் வெரிஃபிகேஷன் கோட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்க காப்பி பண்ணிக்கோங்க, லாங் பிரஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து காப்பி பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து கோடை காப்பி பண்ணிட்டு திரும்ப அந்த வாட்ஸ்அப் பேஜ்க்குள்ளே வந்துருங்க. ஓகே, நான் வந்து திரும்ப இந்த வாட்ஸ்அப் பேஜ்க்குள்ளே வந்துட்டேன். இப்போ காப்பி பண்ண அந்த கோடை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து காப்பி பண்ண அந்த கோடை வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த கோடை வந்து என்டர் பண்ணி ஓகே, இப்போ அந்த கோடை என்டர் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க வெரிஃபை சொல்லிட்டு இருக்கு. ஓகே, இதுல இருக்கக்கூடிய வெரிஃபை வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க நீங்க வந்து உங்களுடைய அந்த ஜிமெயில நீங்க வந்து உங்களுடைய டிவைஸ்ல உங்களுடைய போன்ல நீங்க வந்து சைன் இன் பண்ணாம கூட நீங்க வந்து இந்த வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணலாம். அதாவது இந்த ஜிமெயில் அட்ரஸை நீங்க வேற ஒரு போன்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த போனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜிமெயில் ஆப்க்கு அந்த கோட் வந்து சென்ட் ஆகும், அந்த மெயில் வந்து போகும். அதுல வரக்கூடிய கோடை பார்த்து அதில் என்டர் பண்ணி கூட நீங்க வெரிஃபை வந்து பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு எப்படி நான் சைன் இன் பண்ணணும்னு சொல்லி காமிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஸ்டெப்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க வெரிஃபை சொல்லிட்டு இருக்கு. இந்த கோடை என்டர் பண்ணிட்டு வெரிஃபை இருக்கு, வெரிஃபை நான் கொடுத்துக்கிறேன். வெரிஃபை கொடுத்துற பிறகு வந்து பாருங்க வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் சொல்லிட்டு வருது. இப்போ சக்சஸ்ஃபுல்லா வெரிஃபைடு சொல்லிட்டு வருது பாருங்க. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஜிமெயில் அட்ரஸை வெரிஃபைடு வந்து பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்மளுடைய ஜிமெயில் அட்ரஸை வெரிஃபைடு வந்து பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்மளுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை நம்ம இந்த ஜிமெயில் அட்ரஸ் மூலமா நம்ம லாகின் வந்து பண்ணிக்கலாம், வெரிஃபைட் பண்ணி. ஓகே, நமக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது எப்படி பண்றது சொல்லிட்டு இப்போ நம்ம தெளிவா பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி அப்படின்னா வெல்கம் டு வாட்ஸ்அப் சொல்லிட்டு வரும். உங்களுடைய லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அக்ரி அண்ட் கண்டினியூ இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த பாப்அப்லாம் அலோ கேட்கும், இந்த பர்மிஷன்கள் அலோ கொடுத்துக்கோங்க. அலோ கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் இதுல வந்து உங்களுடைய கண்ட்ரி எதுவோ அந்த கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்தியா அப்படின்றதுனா இந்தியா செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் என்டர் பண்ணி முடிச்ச பிறகு கனெக்டிங் சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் வெரிஃபைங் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வரும். இப்போ இதுல வந்து பாருங்க செக்கிங் யுவர் இமெயில் சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ வந்து உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து கோட் வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து உங்களுடைய மெயில் ஐடிக்கு கோட் ரிசீவ் ஆகல அப்படின்ற பட்சத்துல டோன்ட் ரிசீவ் கோட் சொல்லிட்டு இருக்கும். டோன்ட் ரிசீவ் கோட் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இதுல ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்திருப்பாங்க. இதன் மூலமா கூட நீங்க வந்து வெரிஃபை பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் லாகின் வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இமெயில் ஐடி வழியாகவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெரிஃபை வந்து பண்ணி நம்ம வாட்ஸ்அப் அக்கௌண்ட் லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்னுடைய இமெயில் ஐடிக்கு கோட் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த கோட் வந்து நம்ம இதுல என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ இதுல வந்து ஹோம் பட்டன் இருக்கு. ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி நீங்க வந்து பேக் வந்துருங்க. இப்போ நான் ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி பேக் வந்துடுறேன். இப்போ நீங்க பேக் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல்ல ஜிமெயில் ஆப் வந்து ஓபன் பண்ணுங்க. இப்போ நான் ஜிமெயில் ஆப் ஓபன் பண்ணிட்டு மேல டாப்ல ரைட் சைடுல கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி ஓகே, இப்போ நீங்க எந்த ஜிமெயில் ஐடி உங்களுடைய வாட்ஸ்அப்ல ஆட் பண்ணிருக்கீங்களோ அந்த ஜிமெயில் ஐடியை சைன் இன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஜிமெயில் ஐடியை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து அந்த ஜிமெயில் ஐடி கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். அந்த ஜிமெயில் அட்ரஸ் கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த பேஜ் வந்து இப்படி இருக்கும். உங்களுக்கு இந்த பேஜை நீங்க ரீலோட் பண்ணும்போது வாட்ஸ்அப் தரப்புல இருந்து வந்து அந்த மெயில் வந்து இருக்கும். அந்த மெயிலை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து கோட் வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க. அந்த கோடை நீங்க
காப்பி பண்ணிக்கோங்க. இதுல வந்து ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கூட நீங்க வாட்ஸ்அப் பேஜ்க்குள்ள போயிட்டு நீங்க டைரக்டா அந்த வெரிஃபிகேஷனை முடிச்சுக்கலாம். நான் வந்து கோடை மட்டும் காப்பி பண்ணிருக்கேன். காப்பி பண்ண கோடை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு வெரிஃபை சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ இதுல வந்து கண்டினியூ இருக்கு. கண்டினியூ கொடுத்துருக்கு. இந்த பர்மிஷன் அலோ கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் இந்த பர்மிஷனுக்கு அலோ வந்து நான் பண்ணிக்கிறேன். இதுல அலோ ஆல் கொடுத்துக்கோங்க. அலோ ஆல் கொடுத்துட்ட பிறகு நெக்ஸ்ட் லுக்கிங் ஃபார் பேக்கப் சொல்லிட்டு வருது. நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப் சாட்ஸை நீங்க பேக்கப் பண்ணி வச்சிருந்தா ரீஸ்டோர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸ்கிப் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க. இதுல வந்து ப்ரொஃபைல் போட்டோ நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க ப்ரொஃபைல் போட்டோ ஆட் பண்ணணும் அப்படின்னா பிளஸ் இருக்கு. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய கேலரி ஆட் பண்றதுக்காக ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து நீங்க கீழே கேலரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கேலரி கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய கேலரி ஓப்பன் ஆயிடும். அதுல இருந்து உங்களுடைய போட்டோவை நீங்க வந்து ஆட் பண்ணி நீங்க வந்து டன் கொடுத்துக்கோங்க. டன் கொடுத்தீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா ப்ரொஃபைல் போட்டோ செட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்க்கான நேம் வந்து நீங்க என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தவனே பார்த்தீங்கன்னா கனெக்டிங் சொல்லிட்டு லோடிங் ஆகுது. லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு பாஸ்கி வந்து எனபிள் பண்ண சொல்றாங்க. இப்போ நான் பாஸ்கி எனபிள் பண்ணல, ஸ்கிப் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்கிப் வந்து கொடுத்துற பிறகு கனெக்டிங் சொல்லிட்டு வருது. இப்போ வந்து பாருங்க, இப்போ கனெக்டிங் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வரும். இப்போ வந்து வாட்ஸ்அப் இன்ஸ்டாலேஷன் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா நம்மளுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் நம்மளுடைய இமெயில் ஐடியை வழியாக நம்ம இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ல லாகின் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.